அனைவருக்கும் தமிழ் வணக்கம். நீங்கள் நிறைய பேர் உலகத்தில் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஆண்ட்ராய்ட் ஃபோனில் ஒரு பிராண்ட் டிஸப்பியர் ஆச்சுன்னு சொன்னால் அதில் ஒன் ஆஃப் தம் வந்து பார்த்தீங்கன்னா சோனி. ஸோ ஏன் சோனி வந்து இந்த மாதிரி வந்து இந்தியாவை குட் பண்ணிட்டு போனால் இந்த மாதிரி விஷயம்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்மளை ஃபாலோ பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 2019 அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து மொத்தமாக வந்து நிறைய லாஸ் ஆயிடுச்சு. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இவங்க பண்ண போர் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், இவங்க ஃபோனை விலை அதிகமாகுது. நிறைய பேர் வந்து 20,000 25,000 வாங்குற இடத்துல இவங்க வந்து ஒரு 35,000 அந்த மாதிரி விற்றா நிறைய பேரால் மக்கள் வாங்கவும் முடியாது, அவங்களால அஃபோர்டும் பண்ண முடியாது. ஸோ அந்த விலைக்கு விற்றுமே அந்த ஃபோன் வந்து ஒர்த்தானு கேட்டிங்கன்னா சில ஆஸ்பெக்டில் ஒர்த்து, ஆனால் சில ஆஸ்பெக்டில் இல்லை. அப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து 15 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின ஃபோன் வந்து இன்னமும் வந்து வேலை செஞ்சுட்ருக்கு. நான் யூஸ் பண்ணி கூட நான் பார்த்துறேன். ஆனால் இன்றைக்கி வரக்கூடிய ஃபோனில் வந்து அந்த ஸ்பீடு த்ராட்டில் வந்து அதை ஹேண்டில் பண்ண முடியல. இன்னொன்று என்னென்னா, அந்த சிம் கார்டு கார்டுனா ஆட்டோமேட்டிக்காக ஃபோன் வந்து சுவிச் ஆஃப் ஆகிடும். ஆனால் இன்றைக்கி வரக்கூடிய அந்த சோனி ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இல்லை. இன்றைக்கி தேதியும் சோனி ஃபோன் வருதான்னு கேட்டிங்கன்னா எஸ் வந்துக்கிட்டு இருக்கு. பட் ஆனால் இந்தியாவில் வந்து மார்க்கெட்டிங் கிடையாது. போன வருஷம் 2 ஃபோன் வந்துச்சு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சோனி எக்ஸ்பீரியா 1 Mark 7, அதுக்கப்புறம் வந்து இன்னொன்று வந்து 10 Mark 7. சோனி வந்து 2 ஃபோன் வரும், ஒன்று ஹை வேரியன்ட்டு, இன்னொன்று லோ வேரியன்ட்டு. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்தியாவில் வந்து சோனி ஃபோன் வாங்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா எஸ் வாங்கலாம். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் மறக்காமல் சோனி ஆர் எக்ஸ்பீரியான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வந்து டிஎம்மில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நானே உங்களுக்கு வந்து நேரடியாக வந்து சொல்கிறேன். ஸோ அப்படி இருக்கிறப்ப இந்தியாவில் வந்து இந்த சோனி ஃபோன் வாங்குறது ஒர்த்தானு கேட்டிங்கன்னா மோஸ்ட்லி இது ரிஸ்க் தான். ஏன்னா இது OnePlus கூட வந்து ஒரு விஷயத்தில் வந்து போட்டி போடுறான். அது என்னென்னா இந்த க்ரீன் லைன். இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா சோனி எக்ஸ்பீரியா 5 Mark 4. இது வந்து 2-3 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஃபோனு. ஸோ நான் வந்து ஒரு போன வருஷத்தில் தான் வாங்கினேன். ஏன்னா இந்தியாவில் வந்து லேட்டஸ்ட் மாடல் எதுவும் வரல. ஆனால் இவங்க ஒரு 2 வருஷம் 3 வருஷம் பழைய மாடல் அந்த மாதிரி ஃபோன்ஸ் தான் வந்து விற்றுக்கிட்டு இருக்காங்க. சரி, இப்போ நான் மேட்ருக்கு வரேன். என்னென்னா இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிற ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி S21 FE. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 888 ப்ராசஸர். ஸோ அந்த ஃபோனில் வந்து நான் கேமிங் விளையாடினா அதில் 90 FPS வந்து அன்லாக் ஆகுது, நல்லாவே விளையாட முடியுது. ஆனால் இந்த ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 1. ஸோ அப்படி இருக்கிறப்ப இது 60 FPS தான் வருது. சில நேரம் வந்து லேக் ஆகுது, த்ராட்லாம் ஆகுது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து இருக்குது. ஸோ நான் வந்து இது என்ன நம்புறேன்னா மோஸ்ட்டாக இது டெமோ ஃபோனாக தான் இருக்கும்னு நான் நம்புகிறேன். டெமோ ஃபோன் என்னென்னா வழக்கமாக வந்து இந்த ஷோரூமில் வச்சிருக்கக்கூடிய ஃபோன். அந்த ஃபோனில் என்ன ஒரு பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா இப்போ அந்த ஃபோனில் வந்து ஃபுல் கெப்பாசிட்டி வந்து அன்லாக் ஆகிருக்காது. இப்போ நிறைய ப்ரீமியம் ஃபோன்ஸ் இருக்குன்ற பட்சத்தில் சில விஷயம்லாம் அன்லாக்கே ஆகிருக்காது. அப்புறம் இன்னும் சொல்ல போனால் ஃபோன் வந்து சார்ஜிங்கில் இருக்கும். அப்படி இருக்கிற பட்சத்தில் ஃபோனோட பேட்டரி வந்து வீக் ஆகிடும் இன்னும் சொல்ல போனால். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. அப்போ அதை கட்டுப்படுத்த முடியாதனால தான் இது வந்து க்ரீன் லைன் வந்துருச்சு என்னன்னு சொல்லிட்டு நான் இதை வந்து நான் நம்புகிறேன். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், இதை வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா ரிஸ்க் எப்போவுமே உங்களுக்கு தான். இது வந்து இந்தியாவில் வந்து சர்வீஸும் கிடையாது, இது வாரண்ட்டி எதுவும் கிடையாது. இதை வச்சு நீங்கள் வந்து ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு நார்மலாக ஒரு ஃபோன் கடைக்கு கொண்டு போனால் அவன் வந்து ரெடி பண்ணி தருவான். பட் ஆனால் அதுவும் லாங் லாஸ்ட் ஆகுமான்னு கேட்டால் அதுவும் உத்தரவாதம் கிடையாது. ஸோ இது ஃபோன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இது ரிஸ்க்கு உங்களது தான். இதை நீங்களே தான் வந்து முடிவு பண்ணி வாங்கணும். மேலே இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.